திருவரங்கன் உலா அற்புத சரித்திர நாவல் பகுதி 18. அந்த சோதனையான தினத்தின் மாலையிலிருந்தே பஞ்சுகொண்டானுக்கு ஒரு லட்சிய வெறி தோன்றிவிட்டது. திருவரங்கம் என்னும் திருவை எப்படியும் கட்டிக்காக்க வேண்டும் என்று ஒரு பெரும் துணிவு மனத்தில் பிறந்துவிட்டது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. முக்கியமாக ஜனங்களில் பெரும்பாலோர் அரங்கனுடன் நகருக்கு வெளியே போய்விட்டாலும் ஆயிரக்கணக்கானவர் கோவிலுக்குள்ளேயே தங்கிவிட்டார்கள். இவர்களில் பலர் கோவிலின் மூலவரான பெரிய பெருமாளை மனதார நெஞ்சிழிய உளமுருக நேசிப்பவர்கள். அவர்களுக்கு மூலவர் வெறும் கல்லாலோ சுதையாலோ ஆன வடிவமே அல்ல, அரங்கனின் சாநித்தியம் நிறைந்த சொரூபந்தான் அவர். அதை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அந்த மூலவர் மீது ஆறா காதலை வைத்து அனுதினமும் அவரையே நினைந்து அவரது திருப்பெயரையே உச்சரித்து ஒரு பரவசமான பிரேமை கடலில் மூழ்கியிருக்கும் அவர்களுக்கு புறத்தே வரும் படையெடுப்போ வேறு ஆபத்துக்களோ எந்தவித சிறு சலனத்தையும் உண்டு பண்ணாதது ஆச்சரியமல்ல. ஓ, சோதனையா, ஆபத்தா? எங்களது பிரேமைக்கு உரிய காதலர் எமக்கு அனுப்பிய இன்ப பரிசில் இது என்று நினைத்து துன்பத்தையே இன்பமாக மாற்றிக்கொள்ளும் ரசவாதம் தெரிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களது நம்பிக்கையை குலைப்பது முடியாது என்பதை பஞ்சுகொண்டான் நன்றாக அறிந்திருந்தார். எனவே படையெடுப்பு நடந்தாலும் அவர்கள் கோவிலுக்கு உள்ளேயேதான் இருப்பார்கள் என்பதை அவர் பூரணமாக உணர்ந்து விட்டார். அவர்களுக்கு அடுத்தபடியாக அதே நம்பிக்கையில் ஆழ்ந்திருந்த நிறைய பெண்மணிகளும் கோவில் உள்ளே தங்கிவிட்டார்கள். அவர்கள்தான் எம்பெருமான் அடியார்கள். அரங்கனது பார்வைக்கு சுகம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையில் இனிய நாட்டிய வகைகளை ஆடி உகப்பிக்கும் அவர்கள் அரங்கனை விட்டு என்றும் அகலமாட்டோம் என்ற ஒரே தீவிர சிந்தையை உடையவர்களாக உள்ளே தங்கிவிட்டார்கள். அவர்களையும் கோவிலை விட்டு அகற்றுவது முடியாது என்பதை உணர்ந்திருந்தார் பஞ்சுகொண்டான். கடைசியாக இரக்கத்திற்கும் கருணைக்கும் பாத்திரமாக மற்றொரு குழுவினரும் கோவிலுக்குள் தங்கியிருந்தார்கள். உடல் நோயாலோ அல்லது வேறு கோளாறினாலோ பீடிக்கப்பட்ட முதியவர்கள் பலர் நகரத்திற்கு வெளியே செல்ல திறன் இல்லாது இருந்தார்கள். அவர்களில் பலரை அவர்களது உறவினர்கள் கோவிலிலேயே விட்டு சென்று விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் அவர்களும் உள்ளேயே தங்க வேண்டி வந்தது. ஆக தியாகத்தினால் தஞ்சமடைந்தவர்களும் தள்ளாமையால் தஞ்சமடைந்தவர்களும் பிரேமையினால் தஞ்சமடைந்தவர்களும் கோவில் முழுவதிலும் நிரம்பியிருந்தார்கள். இவர்கள் யாவரையும் காப்பாற்றுவது தமது பொறுப்பு என்று எண்ணிய பஞ்சுகொண்டான் அதற்காக அவசியம் போராட வேண்டும் என்று மனத்தில் தீர்மானித்து கொண்டார். இதற்காகத்தான் மாலையிலிருந்தே ஒரே முனைப்பாக அவர் வேலை செய்ய தொடங்கியிருந்தார். நகரப்படையினர் 100 பேர்கள் இதில் அவருக்கு பெரும் உதவி செய்தார்கள். அரங்கனது ஊர்வலத்தை நகருக்கு வெளியே அனுப்பி முடித்த பிறகு மற்றொரு சிறு ஊர்வலத்தை உண்டாக்குவதிலும் அவர் உடனே ஈடுபட்டார். திருவரங்க நாச்சியாரின் உற்சவ பேரத்தை ஒரு பல்லக்கில் வைத்து அவரது அணிமணி ஆபரணங்களை எல்லாம் பெட்டகங்களில் வைத்து எல்லாவற்றுக்கும் காவலாகவும் பொறுப்பாகவும் ஆட்களை நியமித்து யாவரையும் திருக்காவேரிக்கரை வழியாக மேற்கு நோக்கி போவதற்கு உத்தரவு வழங்கினார். இது முடிந்த பிறகு உள் விஷயங்களில் அவர் முழுதுமாக கவனம் செலுத்த தலைப்பட்டார். 4வது திருச்சுற்றுக்குள் இருந்த கொட்டாரத்தில் இருந்து தானியங்கள் யாவற்றையும் 3வது சுற்றுக்குள் கொண்டு வர ஏற்பாடு செய்தார். வரிசையாக ஆட்களை நிறுத்தி கூடை கூடையாக கைமாற்றம் செய்வதன் மூலம் கொட்டாரம் முழுவதையும் ஒரு நாழிகைக்குள் அவர் வெறுமை செய்து விட்டார். பிறகு வெளிப்புறங்களிலிருந்து கொம்பு, கட்டை, விறகு, சுள்ளி வகைகளை சுமை சுமைகளாக கொண்டு வந்து உள்ளே குவிக்க வைத்தார். இன்னும் அம்பு முனைகள், அவற்றை தாங்குவதற்கான குச்சிகள், வேல்கள், கொடுவாள்கள், சூர்க்கத்திகள் யாவற்றையும் உள்ளே அணி அணியாக சேகரித்து வைத்தார். எந்திரம் போல் இயங்கி இவை யாவற்றையும் செய்து முடிப்பதற்குள் நடுநிசியாகிவிட்டது. அதன் பின்னர் குலசேகரனும் அவருடன் கலந்து கொள்ளவே அவர்கள் இருவரது மேற்பார்வையின் கீழ் திருவரங்கம் கோவில் விரைவில் ஒரு தற்காப்பு அரணாக அந்த இரவு பொழுதில் மாறிக்கொண்டிருந்தது. நடுநிசிக்கு மேல் ஒரு நாழிகை சென்றிருக்கும். 3வது திருச்சுற்றுக்குள் நடந்து கொண்டிருந்த பணிகள் யாவும் ஒருவாறு நிறைவு பெறும்போது மிகவும் களைப்படைந்த குலசேகரன் துலா மண்டபத்தின் படிக்கட்டில் கால்களை நீட்டி நீவிக்கொண்டு அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் கூட ஆகியிருக்கிறாது. தம்பி, களைத்து விட்டாயா என்ற குரல் கேட்டு தலை நிமிர்ந்தான். பஞ்சுகொண்டான் சிரித்தவாறு அவன் முன் நின்று கொண்டிருந்தார். களைப்போ சோர்வோ சிறிதும் இல்லாதவராய், பார்ப்பதற்கு பசுகு பசுகுவென்று பசுந்தளிர் போல் மின்னுபவராய் அவர் நிற்பதை பார்த்ததும் அவனுக்கு ஆச்சரியமே ஏற்பட்டது.
சுவாமி என்று எழுந்த குலசேகரன், வேலைகள் யாவும் முடிந்துவிட்டனவா சுவாமி? தாங்கள் சிறிது களைப்பாறலாமே என்று கூறி அவரை நிமிர்ந்து நோக்கினான். முடிந்து விட்டனவா என்று வியப்புடன் அவனையே திருப்பி கேட்டார் பஞ்சு கொண்டான். பிறகு இப்படி வா தம்பி என்று கூறி சிரித்தவாறு அவனை அழைத்து கொண்டு முன்னால் நடக்கலானார். நாழிகை வட்டில் வாயிலை கடந்து திருவரங்கனது சந்நிதியை நோக்கி விரைவாக சென்றார் பஞ்சு கொண்டான். குலசேகரன் அவரை பின்தொடர்ந்து சென்றான். உள்ளே சந்நிதிக்குள் நிறைய தீவர்த்திகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அதன் பிரகாசமான வெளிச்சத்தில் பெரியவர்களும் இளைஞர்களும் ஏதோ ஒரு அவசர பணியில் ஒரே மூச்சாக அங்கே ஈடுபட்டிருப்பது தெரிந்தது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வி குலசேகரன் மனத்துள் எழுந்தபோது அழகிய மணவாளன் திருமண்டபத்திற்குள் பஞ்சு கொண்டான் விரைவாக ஏறி கொண்டிருந்தார். அவரை பின்பற்றி குலசேகரனும் அந்த மண்டபத்தில் ஏறி கருவறையை பார்த்தபோது ஒரு அதிர்ச்சியும் அதிசயமும் ஒருங்கே அவனை தாக்கலாயின. கருவறையின் முன்னால் உள்ள குலசேகரன் படியின் மேல் ஒரு கல் சுவர் வெகு வேகமாக எழுந்து கொண்டிருந்தது. அதை கட்டுவதில் அங்குள்ளவர்கள் அனைவரும் ஒரே முனைப்பாக ஈடுபட்டிருந்தார்கள். கோவில் துறந்தரான திருரங்கராஜர் அந்த பணியை தாமே முன்னின்று செவ்வையாக நடத்தி கொண்டிருந்தார். நடக்கும் கொத்து வேலையில் வெகு தீவிரமாகவும் அவசரமாகவும் ஈடுபட்டிருந்தவர் வேதாந்த தேசிகர் என்னும் வைணவ பெரியவர். தலையில் உத்தரியத்தால் பாகை கட்டி கொண்டு கச்சத்தை தூக்கி இடுப்பில் செருகிக் கொண்டு ஒரு திருக்கரத்தால் கல்லை வைத்து மற்றொரு திருக்கரத்தால் சாந்தெடுத்து பூசி கைதேர்ந்த ஒரு கொத்தனாரை போல் மலமளவென்று வேலை செய்து கொண்டிருந்தார் அவர். அவரது திருக்கரம் பட்டு கல் சுவர் வெகு வேகமாக எழுந்து கொண்டிருந்தது. கருவறையின் வாயிலை அடைத்து கொண்டு எழுந்த அந்த கற்சுவரின் பின்னால் அரவணையில் துயிலும் அரங்கனின் அருள்மிகு உருவம் சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை கண்ட பல முதியவர்கள் கைகூப்பி கண்ணீர் உகுத்த வண்ணம் நின்றார்கள். வளர்ந்து வந்த அந்த சுவர் சிறிது நேரத்தில் முக்கால் உயரத்தையும் தாண்டி அதிவிரைவில் முழு உயரத்தையும் மூடிவிடவே அங்கிருந்த எல்லோரது கண்களில் இருந்தும் குபுகுபுவென்று நீர் வடியலாயிற்று. நடப்பதையெல்லாம் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த குலசேகரன், சுவாமி இது என்ன என்று பஞ்சு கொண்டானை மெதுவாக வினவினான். திருவரங்கனுக்கு தினமும் வழிபாட்டு வேலைகளில் துணித்திரையை பரிமாறுவதில்லையா? இன்று கல்திரை பரிமாறுகிறார்கள் என்று கூறிய பஞ்சு கொண்டான் தம் கண்களை ஒரு விரலால் துடைத்து கொண்டார். பிறகு வெளியே விரைவாக வந்த அவர் நாழிகை வட்டில் வாயிலை கடந்ததும் சிறிது நேரம் தம்மையும் அறியாமல் கண்களை மூடி நின்று விட்டார். சுவாமி என்றான் குலசேகரன் மெதுவாக. பஞ்சு கொண்டான் கண்களை விழித்தார். குலசேகரா என்றார் அவர் தழுதழுத்த குரலில். சுவாமி, பெருமாளின் கருவறையை அடைத்து விட்டீர்கள். தாயாரின் கருவறை என்றான் குலசேகரன். எதிர்ப்புறமுள்ள இருளை ஊடுருவது போல் பார்த்து கொண்டிருந்த பஞ்சு கொண்டான், அங்கேயும் எல்லாம் நடந்துவிட்டன. நாச்சியாரின் மூலவரை அருகிலுள்ள வில்வ மரத்தடியில் மண்ணுக்குள் மறைத்து வைத்து விட்டோம். இனிமேல் நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்றார் கரகரத்த குரலில். பிறகு அவர் மௌனமாக நடக்கலானார். சுவாமி, ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் குலசேகரன் தயக்கத்துடன். கேள் தம்பி என்றார் அவர். இப்படி செய்வதன் அர்த்தம்தான் என்ன என்றான் அவன். அர்த்தமா என்றார் அவர். ஒன்றுமில்லை. வரும் டில்லி படைகள் பொன்னுக்கும் மணிக்கும் ஆபரணங்களுக்கும் ஆசைப்பட்டுத்தான் தென்னாட்டை நோக்கி வந்திருக்கின்றன. கடந்த படையெடுப்பின் போது தெரிய வந்த உண்மை இது. இம்முறையும் அவர்கள் நம் கோவிலுக்குள் வந்து இந்த இடங்களில் எல்லாம் தேடும்போது நமது நம்பிக்கைக்குரிய வடிவங்களுக்கு ஏதாவது பங்கமோ குறைவோ நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி செய்கிறோம் என்றார் அவர். பின்னர் அவர் மௌனமாக மூன்றாவது திருச்சுற்றுக்குள் நுழையவே குலசேகரனும் அவரை பின்தொடர்ந்து நடக்கலானான். கோவில் கருவறையை மூடி மறைத்த சிறிது நேரத்தில் வேதாந்த தேசிகர் களைப்புடன் சந்நிதியின் முன்பாக உள்ள அழகிய மணவாளன் மண்டபத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். திருமேனி மீதுள்ள வியர்ப்பை உத்தரியத்தால் ஒற்றிக்கொண்டு தமது திருக்கண்களை மூடிக்கொண்டார். அவர் மனத்துள்ளே அரங்கனை குறித்து ஒரு மானசீகமான பிரார்த்தனை உருக்கமாக எழுந்து கொண்டிருந்தது. அரங்கபுரீசரே, உமக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை கிரகண காலத்தில் சந்திரன் மீது விழும் நிழலைப் போல அற்ப நேரமே நிலைத்திருக்கட்டும். மீண்டும் நீர் எல்லா மங்களத்தையும் உடைய உமது பழைய உன்னத நிலையை அடைவீராக என்று நெக்குருக பிரார்த்தனை செய்தார். அவர் கண்ணை விழித்த போது அவர் அருகே திருரங்கராஜர் நின்று கொண்டிருந்தார். அடியேன் என்று உடனே சொல்லிக்கொண்டு எழுந்து நின்றார் வேதாந்த தேசிகர்.
சுவாமி, நேரமாகிவிட்டது. தாங்கள் கோவிலை விட்டு உடனே வெளியில் எழுந்தருள வேண்டும். தங்களுக்காக தென் திருக்காவேரியின் எதிர்க்கரையில் அரங்கனது ஊர்வலம் ஒரு மறைவிடத்தில் காத்திருக்கிறது என்றார் திருரங்கராஜர். வேதாந்த தேசிகர் அவரை ஆழ்ந்து பார்த்தார். சுவாமி, இங்கே இவ்வளவு பெரியவர்கள் கூடி அரங்கனே தஞ்சம் என்று இருக்கும்போது என் ஒருவனை மட்டும் நான் காத்து கொள்வது அவ்வளவு முக்கியமா? எனக்கு இதில் விருப்பமில்லை என்றார் வேதாந்த தேசிகர். உடனே ஒரு பெரியவர் இடைமறித்து, சுவாமி, தாங்கள் எங்களைப் போல் ஒருவர் அல்லர். இந்த வைணவ சமயத்தை நிலைநிறுத்துவதற்காக வந்துள்ள உன்னத ஆசிரியர்களில் ஒருவர். நாங்கள் மறைந்தால் எங்களைப் போல் 1,00,000 பேர் தோன்றுவார்கள். ஆனால் தாங்கள் மறைந்தால் தங்களைப் போல் ஒரு ஆசிரியர் கிடைப்பது துர்லபம். ஆகையால் தாங்கள் கோவிலை விட்டு போவதுதான் உசிதம். தாங்கள் மதிலை விட்டு கீழிறங்கி செல்ல நூலேணி சித்தமாக இருக்கிறது என்றார் வினயத்துடன். இல்லை சுவாமி என்றார் வேதாந்த தேசிகர் உருக்கத்துடன். எனக்கும் அரங்கனை விட்டு வெளியேற விருப்பம் இல்லை. கோவிலில் இருப்பதைத்தான் நான் பெரிதும் விரும்புகிறேன் என்றார் உறுதியுடன். பிறகு அங்குள்ள பெரியவர்களுக்கும் தேசிகருக்கும் இடையே ஒரு சிறிய விவாதம் எழத் தொடங்கியது. இந்த பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கோவிலின் 3வது திருச்சுற்றில் பஞ்சு கொண்டானும் குலசேகரனும் மௌனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். மதிலின் ஒரு புறத்தில் முளைகளை அடித்து அதில் நூலேணிகளை கட்டும் பணியில் பலர் ஈடுபட்டிருந்தார்கள். அதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று வடக்கு வாயில் முனையிலிருந்து முரசு அடிக்கும் அரவம் கேட்டது. திடுக்கிட்ட பஞ்சு கொண்டான், குலசேகரா, ஆபத்தை குறிக்கும் முரசு இது, வா, உடனே போகலாம் என்று கூறிக்கொண்டு வடக்கு வாயிலை நோக்கி ஓட ஆரம்பித்தார். தலை தெறிக்க இருவரும் ஓடிச் சென்று வடக்கு வாயிலை அடைந்தார்கள். யாரப்பா அங்கே என்று மதில் மேல் உள்ள பரனை பார்த்து இறைந்தவாறு கேட்டார் பஞ்சு கொண்டான். பரனிலிருந்து பரபரப்புடன் வெளிவந்து மதில் மேல் நின்ற வீரன் ஒருவன், சுவாமி, டில்லிப்படை வந்து கொண்டிருக்கிறது, ஆற்றை கடந்து கொண்டிருக்கிறது என்றான் மூச்சிழைக்க. யார்? குரலன் சேதி கொணர்ந்தானா என்றார் பஞ்சு கொண்டான். ஆமாம் சுவாமி, இதோ மதிலின் மறுபுறத்தில் அவர் நிற்கிறார் என்றான் வீரன். குரலனை மீண்டும் ஆற்றின் கரையோரம் பதுங்கியிருக்கச் சொல். கரையின் மேல் டில்லி படையின் முதல் அணி கால் வைத்ததும் மறுபடியும் வந்து தெரிவிக்க சொல் என்று கூறிய பஞ்சு கொண்டான் ஒரு ஆத்திரத்துடன், குலசேகரா, சோதனை தொடங்கிவிட்டது, எல்லோரையும் ஆயத்தம் செய் என்று கத்தினார். டில்லி படைகள் வரத் தொடங்கின. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? அடுத்த பதிவில்.